Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நானும் பேபிமாவும் மட்டும் ஒரு ட்ரிப் போலாம்னு இருக்கோம். சோ அந்த ட்ரிப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி திங்க் பண்ணிட்டு அதுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எப்படி எடுத்துக்கினாலும் ஓகே அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம்னு இப்ப கிளம்புறோம் நானும் பேபி. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்கும் ஒரு வார்ட்ரோப் தேவைப்படுது. ஆமா, வீட்டுக்கு வார்ட்ரோப் ஒண்ணு தேவைப்படுது. அந்த வீட்டுக்கு இல்ல, இந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு வந்து இருக்கிற பழைச எல்லாம் எடுத்துன்னு போய் வச்சு பார்த்து சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்தீங்கன்னா பழைசலாத்துக்கு வந்து போட்டு எங்களுக்கு வாடகைக்கு விடுறீங்களான்னு கேட்பாங்க. சரி, ஓகே, ஞாபகம் இருக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ள போறோம். என்ன பண்றோம் ஏது பண்றோம்ன்றத பாக்கலாம். நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங் போறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் வாங்கறதுக்கு போறோம். அதுக்கு அழகா தலை குளிச்சுட்டு ரெடியா இருக்கேன். இப்ப வந்து ஹேர் ட்ரை பண்ணணும். அதுக்காக இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போற ப்ராடக்ட் அகாராவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். நம்ம இதுல வந்து சீப்பு மாதிரியே இதை சீவிக்கிட்டே நம்ம வந்து ஹேர் ட்ரை பண்ணலாம். நார்மல் ஹேர் ட்ரையர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஆகும். இதுல நம்ம பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ஃப்ரிஸியா இல்லாம சில்கியா சாஃப்டா இருக்கும். என்னோட ஹேர்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சீரம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நான் யூஸ் பண்ண போறேன். இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நமக்கு லென்த்தியா ஒயர் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஹேர் ட்ரையர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒயரே பத்தாது. அது மாதிரி இல்லாம இது ரொம்ப ஹெல்த்தியா கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு 3 டைப் ஆஃப் ஹீட்டிங் மோட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 ஸ்பீட் செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. 24 கேரட் கோல்டு ஸ்டைலிக் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவனா நமக்கு வந்து ஹீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதுல ஐகானிக் டெக்னாலஜி இருக்கறனால நமக்கு ஃப்ரிஸினஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இது 360 டிகிரி நம்ம ஹேங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் கோல்டு பிளாக். இது என்னோட ஹேர் வந்து பாருங்க எவ்வளவு ஃப்ரிஸியா இருக்கு. தலை காயவே இல்ல. இதுல இருக்கிற சின்ன சின்ன ஹோல் வழியா நமக்கு ஹீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இந்த ஹேர் ட்ரையர்ல எந்த விதமான ஹேர் ஸ்டைலும் நம்ம பண்ணிக்கலாம். இதுல செராமிக் டோர்மலின் கோட்டிங் பிரஷ் கொடுத்திருக்காங்க. லாங் ஹெட் வித் அயனிங் டெக்னாலஜி இருக்கு. இது நம்ம ஹேரோட ஃப்ரிஸினஸ் ரெடியூஸ் பண்ணும். இது 1200 வாட்ஸ் 1 இயர் வாரண்டி கொடுத்திருக்காங்க. இந்த ஹேர் ட்ரையரை நம்ம சீப்பு மாதிரி தலையில வாரிக்கிட்டு ஹேர் ட்ரை பண்ணலாம். என் தலையில எவ்வளவு சிக்கு இருக்கு பாருங்க. ஹேர் ட்ரை பண்ணிட்டே சிக்கு எடுத்துக்கிறேன். இது மல்டி பர்பஸ் ஹேர் ட்ரையர். நம்ம வந்து ஹேர் ட்ரையர் தனியா, கர்லர் தனியா, ஸ்ட்ரைட்டர் தனியா வாங்காம இந்த ஒரே ஹேர் ட்ரையர்ல நம்ம இந்த மாதிரி எல்லா விதமான ஹேர் ஸ்டைலும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லா டைப் ஆஃப் ஹேருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கர்லிங் ஹேர், பேபி ஹேர், ஸ்ட்ரைட்னிங் ஹேர், இந்த மாதிரி ஹேருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கோம் பண்ணிட்டே நம்ம ஹேரை ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஹேர் ட்ரையரை நம்ம கிரிப்பா ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். இப்ப என்னோட ஹேர் ஸ்மூத்தாவும் சில்கியாவும் ஷைனிங்காவும் இருக்கு. ஒரு பார்லர்ல போய் நான் ஸ்ட்ரைட்டன் பண்ண ஃபீல் இருக்கு என் ஹேர்ல. இந்த ப்ராடக்ட் நான் அமேசான்ல தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஃபீனிக்ஸ் மால் தான் வந்திருக்கோம். இங்க வந்தாதான் கொஞ்சம் நேரம் ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நமக்கு கிடைக்காது. ஹோம் ஸ்டாப், ஹோம் தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்கள. நானும் இருக்கிறேன் ஸ்டாப் பண்றதுக்கு. ஹோம் மட்டும் ஸ்டாப் பண்ணாது, மகேஷும் ஸ்டாப் பண்ணுவோம். இங்கேயேப்பா இந்த ஐட்டம் நான் ஒண்ணுமே கேட்கலப்பா. ஒண்ணு எதுக்கு இது? சும்மா நம்ம ஒரு பவுல் மாதிரி வாங்கி அதில் போட்டுக்கலாம். அழகா இருக்கும். பவுல் ஒண்ணுதாங்க. ஒவ்வொரு கல்லும் கருப்பாகி கிடக்கும் ஒரு மாசத்துல. நீ என்ன பாக்கலான்னு வந்து நீ எந்த செக்ஷன்ல வந்து நிக்கிற? எனக்கும் புரியல. எனக்கு இது பாக்க வா, நான் உன்னை கூப்பிட்டு போறேன். ஒரு ட்ரிப்பு கிளம்ப போறோம். அந்த ட்ரிப்புக்காக வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம். நீ கிடையாது அந்த ட்ரிப்புக்கு. பரவாயில்ல. விண்டோ ஷாப்பிங்கான்னு இது வரைக்கும் நாங்க டிசைட் பண்ணல. ஓகேவா? பிக் பாஸ்ல பாவனிய சூட்கேஸ்ல போட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நானும் சூட்கேஸ்ல போட்டுறது உட்கார்ந்துக்கிறேன். நீங்க மூடி கூட்டு போங்க. அப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டோமா? ஓகே, வாங்க அப்படியே பாப்போம். அந்த பக்கம் கொஞ்சம் கலெக்ஷன்லாம் பார்த்தா நல்லா இருக்கும் போது. ஆஃபர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கோம். ஆனா நாங்க ஆஃபர் இல்லைன்னா லைக் பண்ண மாட்டோம். ஆமா, ஆஃபர் இல்லாம தான் ஆஃபர் இருக்கிற கடையா தேடி போகணும். தேடுங்க. வெளில போலாம். வா 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 பா பா. எல்லா ஷாப்காரங்களும் உங்களுக்கு வந்து ராயல்ட்டி கொடுக்கணும்ப்பா. இல்லப்பா, நாங்க ஆஃபர் எங்க இருக்குன்னு தேடி வந்து இருக்கோம். இதெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் ஆஃபர் இல்ல. நல்லா இருக்கிறது ஆஃபர் இல்ல. இந்த பக்கம் தான் இருக்கு. ஹேங்கர் இருக்குது. நாங்க கவனிக்கல. அங்க பாரு 50% ஆஃப். டர்ன். இதுல ஷால்
இதெல்லாம் ஃபுல்லா கோட் பேண்ட் அந்த மாதிரி. இது பாருங்க ஷால். ஷால் இருக்கு அதான். இதுல ஏன் இல்லன்னு தெரியல. லைக் திஸ். இதுல பேண்ட்டை காணும். உள்ள வந்து சரி நாய், நீ ரோட்ல கத்தி பார்த்துருக்கல, பார்க்கணுன்னு ஆசைப்படாத, பயந்துருவேன். என்னோட சைஸ் 14. நம்ம ஒன்று சொல்லினுக்கிறோம், அதுங்க ஒன்று பேசிட்டு இருக்குதுங்களா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன நானே நாயின்னு வேற சொல்லிங்கன்னா அப்போ கூட சட்டை பண்ணிக்கல. கல்லை தச்சா ஓடிடும் நாய் அப்படின்ற திமுரு. சட்டை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு தயவு செய்து அம்பர்லா கட் போடாதீங்க, ரொம்ப குண்டா தெரியுறீங்க, ஸ்லிட் டைப் போட்டீங்க அப்படின்னா. ஆமா, ஸ்லிட் டைப் போட்டா அப்படியே இல்லையான மாதிரி தெரியுறியாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு அது வரக்கூட இல்லை, வேற சைஸ் எடுத்து வச்சுன்னு வேடிக்கை பார்த்துன்னு கை கட்டி இப்படி நின்று இருக்க. கை கட்டி போட்டுருக்குது அதுவே, அது கையை. இப்போ எதுக்குப்பா இப்போ இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னது என்ன, செய்யறது என்ன? வார்ட்ரோப் வாங்க வந்தேன். முதல்ல வார்ட்ரோப் வாங்குறதுக்கு முன்னாடி வார்ட்ரோப் திங்ஸ் வாங்கி வச்சுட்டேன்னா அப்புறம் வார்ட்ரோப் இந்த சைஸ் கரெக்டாக இருக்குமான்னு டெஸ்ட் பண்ணிப்பேன். தலையில வச்சுப்பாங்க. நிறைய இடம் காலியாக இருந்ததுன்னா திருப்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் வார்ட்ரோபுக்கு. ஆனால் முதல்ல வார்ட்ரோப் அளவா திங்ஸ் வாங்கிட்டேன்னா வார்ட்ரோப் வாங்கினதே அப்படியே அடிக்கிடுவேன். ஆல்ரெடி உங்ககிட்ட வார்ட்ரோப்பை தாண்டி வைக்கிற லெவலுக்கு திங்ஸ் இருக்குதுப்பா. இல்ல அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கு, என்கிட்ட கிடையாது. வார்ட்ரோப் மீறி இருக்கிற துணி இந்த பொண்ணுகிட்ட தான் இருக்குது. நீ ஈத்து போட்டு பாட்டா வா பார்க்கலாம், வீட்டுக்கு வந்து பாருங்க. கை கட்டி நிற்கிறது இல்லாம என்னைய கையை கட்டி நிற்குது. அதுக்கு தெரியும் கை கட்டி தான் நின்று ஆகணும்னு. அது வந்து நேர்மைக்கு பிறந்தது. நீ வந்து அநியாயம், அக்கிரமம், ஐச்சாட்டியம் எல்லாம் ஒட்டுமொத்த உருவம் ராணி. அந்த ராணிக்கு பிறந்தது நீனு. எப்படி கரெக்டா? நான்லாம் கிடையாது, நீங்க தான் அநியாயம் முடிச்சவங்க. நீ அக்கிரமம் எல்லாம் சேர்ந்த மொத்த உருவம் நீ தான். நான் கிடையாது, நீங்க தான். பேமா, மூணாவது ஷாப்ல வந்து நீ ரெகுலரா வர ஷாப்பு, மூணாவது ஷாப்ல வந்து வேடிக்கை பார்த்துன்னு. குட் கேர்ள் நீனு. 50% ஆஃபர் இருக்கு. இந்த கலர் என்கிட்ட இல்ல, அதனால பார்த்துட்டேன். எலிஃபண்ட் கிரே 2 இது ஃபுல்லா இருக்கே. இது எவ்வளவு தெரியுமா? 5200 ரூபாய். பரவாயில்ல, அழகா இருக்கு, சூப்பரா. ஆமா, பட்டான பட்டான்னு தெரியல. பட்டுலாம் இருக்காது. ஐ டோன்ட் லைக் கிரீன் கலர்ஸ். ஏகப்பட்ட கிரீன் வச்சிருக்கேன் நீங்க. கலர்ஸ் தான் என்கிட்ட நிறைய, அதனால எனக்கு கிரீன் கலர்ஸ். இந்த பொண்ணு இப்ப நான் சைலண்டா கட்டி போட்டதுனால என்னால எதையுமே பண்ண முடியல. அது பின்னாடியோட போவேன். இதுதான் சூப்பர் vlog ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog முழுசா பாருங்க. நான் இன்ட்ரோல திருப்பி இன்ட்ரோ கொடுத்து உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஆனால் சுத்தமா பிடிக்கல. என் மூச்சியே ஒரு மாதிரி பழக்கூட மாதிரி காட்டுது எனக்கு. பழக்கூடன்னா என்ன பப்பி? பழக்கூடன்னா என்ன மீனிங்? என்ன அது என்ன மீனிங் எக்ஸாக்டானா, ஒரு மாதிரி நமக்கு இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண பிடிக்காது. ஐ எம் a rugged boy. நான் ரக்கெட்டாக தான் ட்ரெஸ் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரிலாம் எனக்கு ஏய் அப்படின்னா ஓடி 2 கிலோமீட்டர்ல ஓடி போய் நிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ டோன்ட் லைக் திஸ். இவ்வளோ டீசெண்டாக இருந்தான்னு கூட எனக்கு தெரியாது. நான் எனக்கு டீசென்ட்லாம் பிடிக்காது. அதான் எனக்கு பிடிக்காது. நல்லா இருக்கிறது எதுவுமே உங்க அப்பனுக்கு பிடிக்காது. அது ரக்கெட் இல்லை, எனக்கு வேற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் எனக்கே பிடிக்கல. எனக்கே என்ன பிடிக்கல. உள்ள நானும் அதான் இவ்வளவு நேரம் ஆச்சா வந்துச்சுடா கல்யாண கலை. திரும்ப முடிய தூக்கி பின்னால நல்லா இருக்கு. முதல்ல போட்டதான் எடுத்துச்சுல. நம்ம பேட்டர்ன்ல எடுத்தோம் அப்படின்னா 4 பவுனுக்கு இதை விட கொஞ்சம் அகனமா இருக்கலாம். இருக்காரா ஸ்வெட்டர்? ஸ்வெட்டர் எதுக்கு ஸ்வெட்டர் தேடின்னு இருக்க நீ? என்ன சொல்லிட்டு நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? மால் இழுத்து முன்னா கூட வரமாட்ட போல. நீ எல்லாம் பேசவே கூடாது. உன் போட்டாலாம் முடிச்சு போச்சு, போனா போது எடுத்துக்கலான்னு பார்த்தா நீ விடல என்ன. நான் எடுப்பேன், நாளைக்கு போவேன். நாளைக்கு சென்னை சில்க்ஸ் போத்தீஸ் போவேன். இந்த பொண்ணை காலேஜ் அனுப்பிச்சிட்டு. நீ கேட்டனு வைய உன் வாய் மேலேயே நாங்க வெட்டுவோம். ஒன்லி ஃபார் மீ தான் இனிமேல் 2000.
இல்ல நிவல் 2000 கட்டு மோலாக் 2000 கட் பண்ணா வெறி பிடிச்சிருமே. ஆமா ஒட்டுக்கா பச்சா வைக்க போறியே, அதனால வந்துட்டு உனக்கு 2000 கட்டு. ஒன்லி ஃபார் மீ 2000. நோ 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 நோ, நீதான் எங்களுக்கு கொடுக்கணும் எல்லாத்துக்கு. உங்களுக்கு பிறந்ததுக்காக. ஆமா, இப்படி ஒரு அப்பா உனக்கு கிடைச்சதுக்காக நீ தான் கொடுக்கணும், இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்காக. பாபிஸ் பாபிஸ் வந்துருக்கு. பாபிஸ் கேஎஃப்சி தான் பாபிஸ், பாபிஸ் தான் கேஎஃப்சி, எல்லாம் ஒன்று தான். பா இந்த ப்ளூ ட்ரெஸ்க்கும் இந்த லைட்டிங்க்கும் டான்ஸ் அடிப்பலாம் போறோம்ப்பா. ஆமாப்பாப்பா கண்டிப்பாப்பா டான்ஸ் ஆடும். இனிமேல் நேற்று ஆடிச்சு பாரு டான்ஸ் அப்படின்ட்டு. அது ஒண்ணுதான் என்கிட்ட குறையா இருக்கு, அதையும் பழகிட்டேன்னு. மத்ததெல்லாம் A1 டாப் லெவல். நீயும் புள்ள மாதிரியே பச்சி உன்ன மாதிரி தான்ப்பா அவன் புள்ள. அவனே வந்து பூஸ்டப் பண்ணி பேசுனுங்கிறான் பாரு. அந்த மாதிரி நீ உன்னை பூஸ்டப் பண்ணிக்கிற. நீ பேசுற இல்ல பூஸ்டப் பண்ணிக்கிறிய சொல்றேன். எனக்கு என்ன குறைச்சு நான் கேக்குறேன். அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா? அழகு, அறிவு, திறமை எல்லாம். இந்த மட்டமா நீ எடை போடுற. பாத்துக்கோ மகேஷ் ராஜா, பாத்துக்கோ. சரி முதல்ல சாப்பிடு. என் தயவு உனக்கு வேணும். எதுக்கு உன் தயவு? எனக்கு பொண்டாட்டின்றதுனால தயவு இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு என்னமோ நீ என் தயவு உனக்கு வேணும் அப்படின்றிய. அவ்வளவு பெரிய டேஷா நீ? கமான் டெல் மீ பேசு. அப்பா இவ்வளவு நேரம் நான் அப்படியே டவுட்லயே தான் வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். பிளரா இருக்குதோ அப்படின்னு தொடச்சிட்டு எடுக்கிறேன். இப்ப பிளீர்னு தெரியுறீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எடுத்தது எல்லாமே பிளர்ப்பா. உன் மூஞ்சி பிளர் ஆயிடுச்சுப்பா. பாருப்பா ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லா உன் தலை தான்ப்பா. மாமா இங்க வாங்க, மாமா அங்க போங்க. சைனாக்காரங்க வராங்க பாரு, வழி விடு முதல்ல. நான் பேசிட்டு இருக்கேன்ல, எவ்வளவு மரியாதையா உன்னை பேசுறேன். அதுக்கு ஏதாவது அப்ரிஷியேட் பண்றியா என்ன? நீ இப்ப இப்படி பேசுவ, அப்புறம் வேற மாதிரி பேசுவ. இது நல்ல வாய். கொஞ்ச நேரத்துல நார வாய் எப்படி வேணாலும் பேசுவ. ஆமா, எப்போ வாய் நல்ல வாயா இருக்குது, எப்போ நார வாயா இருக்குதுன்னே தெரியல. நல்லா இருக்கா இப்படி பேசுறது? நம்மளுக்கு ஏதோ டோக்கன் சொன்னாங்கப்பா, டோக்கன் நம்பர் 3 எங்க போடுவாங்க அதெல்லாம் தெரியாது. சரி இப்ப சொல்லு இப்படி பேச நல்லா இருக்கா? உட்காருங்க அப்படின்னு. நல்லா இருக்கு. கேவலமா இல்ல? சூப்பரா நீ சொல்ல மாட்டியே இப்ப? அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். நோ மோர் கமெண்ட்ஸ். அப்ப அப்படி கூப்பிடலாம் உன்ன. அதோ இருக்குப்பா RMKV. இங்க பாரு, இங்க போட்டிருக்காங்க. நான் கேட்டேன்னா உன்னை RMKV இருக்கா இல்லையா? இருக்கே. என்ன கேட்டா கூட தான் நான் சொல்றேன். எத்தியா ஏய் கீழே வை, கையில ஆடக்கூடாது. அப்படியே குடி. பிடிக்குமில்ல குடி, அப்படியே உரி. நான் இழுத்து தள்ளி விடுவேன். பாரு ஜாதி மாதிரி சாப்பிடுறீங்க. நீங்க அங்க வச்சிருக்கீங்க, அதனால சாப்பிடுறீங்க. சரி என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட் எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு உனக்கு தேவையான சிக்கன் எடுத்து வச்சு சாப்பிடணும். டீசென்ட் அதுதான். இதுல எந்த தெரிதா நீ யாருன்ட்டு? அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியாது. கேட்டாதானே கொடுத்துட்டேன். ஆமா, நம்ம இந்த மாதிரி கொடுக்காம தான் இந்த மாதிரி அதெல்லாம் தின்னுட்டு அங்க போட்டு வச்சுக்கிறாங்களாம். உங்க பக்கமா எடுத்துக்கிட்டீங்களா? நீ பிளேட் எடுத்துக்க வேண்டியது தானப்பா. சாப்பிடணும் நிம்மதியா. முதல்ல கேமரா எடுத்துன்னு போய் சாப்பிடு. ஆமா, இப்ப சாப்பிட்டு இருந்த பாரு. மாடுக்கு கழனி தண்ணி விட்டா தலையை உள்ள விட்டுட்டு குடிக்கும் பாரு, அந்த மாதிரி. அதுல வேற பாத்தீங்கன்னா பாப்பீஸ் அப்படின்னு வேற போட்டுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா பர்ச்சேஸ்க்கு போயிட்டு நெவர் எவர் சீன்ன்ற மாதிரி இன்னைக்குதான் வந்து பர்ச்சேஸ்க்கு போயிட்டு ஒண்ணுமே வாங்கல. பிம்பிலிக்கு பிலாபி அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே சரி இருக்கா மாதிரி தெரியல. நானும் எனக்கு போய் ஜாரால பார்த்தேன், அப்புறம் இன்னொன்னுல பார்த்தோமே எதுப்பா எல்லாத்துலயும் போய் பார்த்தேன், HMல பார்த்தோம், எல்லாத்துலயும் பார்த்தோம். ஆஃபர்ஸ் இருக்குடா நிறைய. ஆஃபர்ஸ் இருக்கு, பட் ஆனா எனக்கு மௌலிக்கு தான் ஷாப்பிங் பண்ணும். ஏன் மௌலி? அவனுக்கு கூட பர்த்டே ஷாப்பிங் பண்ணும். நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஜாரால இருந்தது, மார்க் அண்ட் ஸ்பென்சர்ஸ்ல இருந்தது. ஆனா உன் சைஸ் இருக்காதே. அதான்ப்பா
எனக்கு கூட இதெல்லாம் பெருசா தொங்குது கீழே. ஏன் அது ஓவர் சைஸ்ட் ஸ்டைல். இல்ல எனக்கு கூட பாத்தீங்கன்னா ரோகன் பேசிக்ஸ் அதெல்லாம் சூட்டே ஆக மாட்டேங்குதுப்பா. நான் சின்ன பையன்பா. ஓவர் சைஸ்ட் எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்குது. இன்னைக்கு இன்னொன்னு பார்த்தேன் நான் நெட்டடா அதை எடுத்து போட்டா எனக்கு இவ்வளவு தூரத்துல வருது. காமராஜர் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் மாதிரி இருந்தது. நான் அப்படியே கட்டணும். விராட் கோலி போட சட்டை இப்படி தொலைதொலைன்னு தொங்கும். ஸ்டைலா டவுசர் போட்டு அவர் வீட்டுக்கு சுத்தி ஹோம் போர் கட்டுவாரு. தெரியலையே, நான் கவனிக்கலையே. ஃபேஷன் இல்ல இது வரைக்கும் வருது ஆஃப் ஸ்லீவ். கை இது வரைக்கும் ஹாஃப் ஸ்லீவ்ல இல்ல ஃபுல் ஸ்லீவ். இவ்வளவு தூரத்துக்கு தொலைதொலைன்னு தொங்கும் கையே. ஃபுல் ஸ்லீவ் இல்லடா, ஆஃப் ஸ்லீவ். அதுதான் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். ஆமா, நான் வீடியோ காட்டுறேன் பாருங்க. அதே சட்டை அதே ஃபுல் ஓவர் என்னது யூனிஃபார்ம் மாதிரி இருக்குமா. மேல ஒரு கலர் கீழே ஒரே கலர் போட்டுருப்பாங்களா. ஆமா 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 அதுதான் விராட் கோலி ஓவர் சைஸ்ட் அப்படின்னு வாங்க போல் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்தது எனக்கு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா பர்ஃபெக்டா சூட் ஆகல. அது இல்லாம டைம் இல்லாம போச்சு. சார் டைம் ஆயிடுச்சு அப்படின்னுட்டாங்க. சோ அதனால சரின்ட்டு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஃபுல்லா இன்னைக்கு வெறும் விண்டோ ஷாப்பிங் தான். ஒரே ஹாப்பியா லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். அட்லீஸ்ட் ஒரு ஏதோ ஒண்ணுனாச்சும் எடுத்துட்டு வருவோம். இன்னைக்கு நாங்க எதுவுமே எடுக்கல. போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். கிடைக்கல. எனக்கு கிடைச்சது வேணான்ட்டாருடா. என்னது சம்பந்தம் இல்லாம நீ 12 சைஸ் எடுத்துக்க இங்க வச்சு பாப்பாங்க. அது இங்கே நிக்குது. இது ஓகே தான் எனக்கு, இது ஓகே தான் எனக்கு அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. அதனாலதான் அதை வச்சுட்டு வந்து 2.8ங்கறனால வச்சுட்டு வந்துட்டேன். இதே 2க்குள்ள இருந்ததானே எடுத்துட்டு வந்திருப்பேன் போட்டு பாத்துட்டு. அது பத்தாது உனக்கு எடுத்துட்டு வந்து நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு பாத்துக்கிறேன் விட்டுரு. இந்த 2000 ரூபாய்க்கு 40 ட்ரெஸ் எடுக்கலாம். ஒரு ட்ரெஸ் எடுப்பேன். எதுவும் ஆஃபரே கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நீ எப்படா பாத்துட்டு ஷாப்பிங் போவேன் உன் கூட ஒட்டிக்கலான்னு பார்த்தா நீ என்னடா நகரவே மாட்டேன்ற. தனியா போய் தனியா வந்து பெஸ்டா. கை குடுறா காசை வாங்கிட்டு போயிடுறா. நீ நான் வருவேன்டா. உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ கூட்டு போயிட்டு சரி உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? ஒண்ணு விட்டா விட்டுருங்க. 390 வேணுமா? 390 நான் வாங்கி தர மாட்டேன். வேணா விட்டுரு. நான் எதுவுமே கேட்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த கூத்து இதுதான். நீங்க பாத்துருப்பீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரே கூத்தா இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு இதுல போய் சாப்பிட்டோம். இப்ப எனக்கு சோறு வேணும். சாப்பாடு கொஞ்சமா சாப்பிட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.